இயேசுவின் இனிய நாமத்தில் வாழ்த்துக்கள். மீண்டுமாக துளிர்க்கும் வசனம் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். மற்றும் ஒரு செய்தியோடு உங்களை சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி. இந்த நாளின் செய்தியின் தலைப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் அற்புதங்களை தக்க வைத்துக் கொள்வது எப்படி? ஹவு டு ரிட்டெயின் யுவர் மிரக்கிள். அதாவது தேவன் நமக்கு அற்புதமாக சுகம் கொடுக்கிறார் வைங்க. ஒரு யாரோ ஒரு அற்புத சுகமளிக்கும் கூட்டத்துக்கு போறீங்க. அங்க ஆண்டவர் உங்களுடைய சுகத்துக்கு உங்களுடைய வியாதியிலேருந்து உங்களை விடுதலை ஆக்கிறார். ஆனா திரும்பவும் அதே பிரச்சனை வீட்டுல தனியா இருக்கும்போது வருதுன்னா அதுல நம்ம விழுந்து போயிடும். அதே மாதிரி தான் அற்புதமாக ஒரு விடுதலையோ, அற்புதமாக ஒரு கடன் பிரச்சனை ஓய்ந்து போறதோ இருந்தாலும் அடுத்த நேரம் அதே பிரச்சனை வரும்போது அந்த பிரச்சனையிலிருந்து நம்மளால வெளியே வர முடியல. அந்த பிரச்சனை மீண்டுமாக தலை தூக்கும் போது அதை எப்படி நம்ம எதிர்த்து நின்று நமக்கு கிடைத்த சுகத்தையும் நமக்கு கிடைத்த வெற்றியையும் எப்படி தக்க வைத்துக் கொள்வது? அது பல நேரத்துல நமக்கு அது எப்படின்னு தெரியாதனால அந்த நேரத்துல நம்ம ஜெபித்த அந்த ஊழியர்களையும் நம்ம திரும்ப கான்டாக்ட் பண்ண முடியாம போகும்போது நம்மளால நம்ம திரும்ப தோல்வியில போயிடுறோம். இந்த காரியத்தை தான் இன்னைக்கு நம்ம படித்துக் கொள்ள போறோம். எப்படி நம்ம நமக்கு பெற்ற சுகத்தையும் நமக்கு பெற்ற விடுதலையும் நாம் பெற்ற அற்புதங்களையும் எப்படி நம்ம தொடர்ந்து தக்க வைப்பது? இதுக்கு வேதத்துல இருந்து சில காரியங்களை நான் தொடர்ந்து உங்களோட பேச போறேன். இது கண்டிப்பாக நம்ம எல்லாருக்கும் ஆசீர்வாதமாக இருக்கும் நான் நம்புறேன். முதலாவது காரியம், இப்படி தக்க வைப்பதற்கு தொடர்ந்து நாம் நன்றி அறிதல் உள்ளவர்களாக இருப்பது. அதாவது எல்லா நேரத்திலும் எல்லாவற்றிலும் நன்றி அறிதல் உள்ளவர்களாக, அதாவது ஒரு கிராட்டிடியூடோட எல்லாவற்றுக்காகவும், ஆண்டவர் கொடுத்த வாழ்க்கைக்காக, ஆண்டவர் கொடுத்த சுகத்துக்காக, ஆண்டவர் கொடுத்த குடும்பத்துக்காக, ஆண்டவர் கொடுக்கிற ஒவ்வொரு நிமிடங்களுக்காக, எல்லாவற்றிலேயும் எல்லா நேரமும் நம்ம ஸ்தோத்திரம் செலுத்துறது, நன்றி அறிதல் உள்ள ஒரு வாழ்க்கை. நம்முடைய உள்ளத்துல எல்லா நேரம் முறுமுறுப்பும் கசப்பும், எனக்கு இப்படி இல்லை, அது இல்லை, இது இல்லைன்னோன்னா நம்ம சீக்கிரத்திலே நாம் பெற்ற நன்மைகளை இழந்து போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா இப்படிப்பட்ட சூழ்நிலையில பிசாசு உள்ள நுழைஞ்சு திரும்பவும் நாம் பெற்ற வெற்றியை பிடுங்கிட்டு போறதுக்கு அவன் ரெடியா இருப்பான். அப்போ எப்பொழுதுமே எல்லாவற்றிலும் நாம் நன்றி சொல்வது, அதாவது இது ஒரு வாழ்க்கை முறையாக அமைய வேண்டும். இது முதலாவது காரியம். அதுக்கு ஒரு வசனம் நான் வாசிக்கிறேன். 1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். எல்லாவற்றிலேயும் ஸ்தோத்திரம் செய்யுங்கள், அப்படி செய்வதே கிறிஸ்து இயேசுக்குள் உங்களை குறித்து தேவனுடைய சித்தமாய் இருக்கிறது. இப்ப எல்லாவற்றிலேயும் ஸ்தோத்திரம் செலுத்துங்கள். அப்போ நம்ம ஒருவேளை இன்னைக்கு ஸ்தோத்திரம் பண்றதுக்கு ஒண்ணுமே இல்லைன்னா கூட நம்ம அந்த அற்புதங்களை பெற்றுக்கொண்டது உண்மையானால், தொடர்ந்து அது நம்ம வாழ்க்கையில அந்த அற்புதங்கள் நிலைக்க வேண்டுமானால் நம்முடைய வாழ்க்கை முறையே ஒரு நன்றியறிதல் உள்ள ஒரு வாழ்க்கை முறையாக மாற்றிக்கொள்ள வேண்டும். அப்படி செய்வதே கிறிஸ்து இயேசுக்குள் தேவனுடைய உங்களை குறித்து தேவனுடைய சித்தமா இருக்குது. அவருக்கே அதுதான் அவருடைய சித்தம் அப்படின்னு சொல்லி நமக்கு இந்த வசனத்தின் மூலமாக அறிந்து கொள்ளலாம். இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் லூக்கா 17ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்துல இருந்து ஒரு பகுதி ஆண்டவர் ஒரு நிகழ்ச்சி குறிக்கப்பட்டிருக்கு. என்ன நிகழ்ச்சின்னு பாத்தீங்கன்னா, ஆண்டவர் ஒரு கிராமத்துக்குள்ள பிரவேசிக்கும் போது 10 குஷ்டரோகிகள் அவர் எதிராக தூரத்துல இருந்து கத்துறாங்க, ஏசாயரே எங்களுக்கு இறங்கும்னு கத்துறாங்க. ஆண்டவர் அவங்களை அங்கிருந்தே சொல்றாரு, நீங்கள் போய் ஆசாரியர்களுக்கு உங்களை காண்பியுங்கள் என்றார். அந்தபடி அவர்கள் போகையில் சொஸ்தமாகிறார்கள். அவங்க சோகமாயிட்டாங்க. ஆண்டவர் போய் தொடல எதுவும் செய்யல, சோகமாயிட்டாங்க. 15ஆம் வசனம். அவர்களில் ஒருவன் தான் ஆரோக்கியமானதை கண்டு திரும்பி உரத்த சத்தத்தோட தேவனை மகிமைப்படுத்தி அவருடைய பாதத்திரைய முகம் குப்புற விழுந்து அவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்தினான். அவன் சமாரியனா இருந்தான். அப்பொழுது சுத்தமானவர்கள் 10 பேர் அல்லவா, மற்ற 9 பேர் எங்கே? தேவனை மகிமைப்படுத்த இந்த அந்நியனை ஒழிய வேறு மற்றொருவனும் திரும்பி வர காணமே என்று சொல்லி அவனை நோக்கி, நீ எழுந்து போ, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது என்றார். 10 பேருக்கு சுகம் கிடைச்சது. ஆனா ஒரே ஒருத்தன் திரும்பி ஆண்டவரே உமக்கு நன்றின்னு சொல்லி அவருடைய பாதத்துல விழுந்து அவரை வணங்குறான். ஆண்டவர் அதை அங்கீகரிக்கிறாரு, அதை பாராட்டுறாரு. பாராட்டிட்டு இவனை தவிர வேற யாரும் வரலையா, தேவனை மகிமைப்படுத்துறதுக்கு யாருமே வரலையா? அப்போ நம்ம ஸ்தோத்திரம் செய்யறது, நன்றி சொல்றது, நன்றி அறிதல் உள்ளதா இருப்பது என்னத்தை காட்டுது? தேவனை நாம் மகிமைப்படுத்துகிறோம் என்று காட்டுகிறது. இப்போ அந்த ஒரு சூழ்நிலையில பிசாசு உள்ள நுழைய முடியாது, நம்மை திரும்ப அவன் தொட முடியாது. நமக்கு கொண்டு வருகிற சின்ன சின்ன காரியங்களிலும் நாம் இந்த ஒரு நம்முடைய மனப்பான்மையினாலே நாம் வெற்றி காண முடியும். சொல்ற, நீ எழுந்து போ, உன் விசுவாசம் நீ ரட்சித்தது என்றார் அப்படின்னு வருது. அப்போ இதுல பாத்தீங்கன்னா விசுவாசம் நீ ரட்சித்தது அப்படின்றதுக்கு
அவனுடைய சரீரத்துல அவன் முழு சுகமும் பெற்றுக்கொண்டான். ஒருவேளை அந்த வியாதியின் தாக்கம் மட்டும் அதோட நிக்கல. ஆனா இந்த நேரத்துல அவனுக்கு இயேசுட்ட வந்து நன்றி சொன்ன உடனே முற்றிலுமாக விடுதலை. எந்தெந்த பகுதி பாதிக்கப்பட்டிருந்ததோ அதெல்லாம் நின்றது மட்டுமில்லாம அது பழையபடி ரெஸ்டோர் ஆயிடுச்சு. அது வந்து திரும்பவும் நிலைநிறுத்தப்பட்டது அப்படின்னு கூட ஒரு ஒரு ஊழியர் பேசுறத நான் கேட்டேன். அது உண்மையாதான் இருக்கும்னு நான் நம்புறேன். அப்போ நாம் நன்றி அறிதல் உள்ளவர்களாக நாம் வாழ்வது, தேவனுக்கு எப்பொழுதுமே நன்றி அறிதல் உள்ளவர்களாக நம்முடைய சின்ன சின்ன ஆண்டவர் கொடுத்த ஒரு சுகத்துக்காக, ஒரு மூச்சுக்காக, நம்ம நடக்க முடியறதுக்காக, நம்ம வீட்டுல இருக்கிற பொருட்களுக்காக, நமக்கு ஒரு வீடுக்காக, நம்முடைய குடும்பத்துக்காக, என்னென்ன காரியத்துக்காக நன்றி உள்ளவர்களா இருக்க முடியுமோ அதை கண்டுபிடித்து நன்றி அறிதல் உள்ள ஒரு வாழ்க்கை வாழ்வது மிகவும் அவசியம். இது நாம் அற்புதங்களை தக்க வைத்துக் கொள்ள உதவும். 2வது காரியம், ரொம்ப முக்கியமான காரியம் என்னன்னு பாத்தீங்கன்னா, பாவம் செய்யாமை. அதாவது பல காரியங்கள் ஆதாம் பாவத்துல விழுந்ததுனாலதான் வியாதியே வந்தது. அது வரைக்கும் வியாதிங்கிறதே கிடையாது. அந்த விழுந்து போன உலகத்திலே வாழ்ந்த மக்கள், இயற்கை எல்லாமே மாறாகும்போது மக்களுடைய செயல்களும் மாறுது, அவங்களுடைய எண்ணங்களும் மாறுது. எல்லாமே மாற மாற ஒரு சந்ததி சந்ததியாக போக போக அவர்களுக்குள்ளே வியாதி மற்ற வருத்தங்கள் எல்லாமே குறைவெல்லாம் வருது. முதல்ல உள்ளவங்களுக்கு அது கிடையாது. அப்போ இந்த பாவம் என்கிற காரியத்திலே நாம் தொடர்ந்து நிலைத்திருப்போமானால், தேவனுக்கு விரோதமாக தவறு செய்யற காரியங்கள், தீமையான காரியங்களை செய்தோம்னா, பழைய நம் எதிலிருந்து விடுபட்டோமோ, எந்த வியாதியிலிருந்து விடுதலை பெற்றோமோ, எந்த கடன்ல இருந்து வெளியே வந்தோமோ, எந்த பிரச்சனையில இருந்து வெளியே வந்தோமோ, திரும்ப அதுக்குள்ளே போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. எப்படின்னு பாத்தீங்கன்னா, யோவான் 5ஆம் அதிகாரத்துல ஒரு காரியம் சொல்லப்படுது. என்னன்னு பாத்தீங்கன்னா, அங்க பெதஸ்தா குளத்துக்கு போறாரு. அங்க 5 வாசல்கள் உள்ள ஒரு மண்டபம் இருக்குது. அப்போ அந்த இடத்துல யார் யாருக்கு சுகவீனமா இருக்காங்களோ அவங்க எல்லாம் வந்து கூடியிருப்பாங்களாம். ஒரு தடவை சில சமயங்களில் ஒரு தேவதூதன் வந்து அந்த குளத்தின் தண்ணீரை கலக்குவானா. அப்ப யாரு முன்னாடி இறங்குறாங்களோ அவங்க சுகம் பெறுவாங்க. அந்த இடத்துல 38 வருஷமா வியாதியா இருந்த ஒருவனை ஆண்டவர் சுகமாக்குறாரு. படுத்து இருந்தவன் படுக்கையை தூக்கிட்டு நடக்கிறான். அவன் நடந்த உடனே அங்க இருந்த பரிசேயர்லாம் அவனை கூப்பிட்டு, இன்னைக்கு ஓய்வு நாள், உன்னை யாரு தூக்கிட்டு போக சொன்னா அப்படின்னு கேட்கப்ப அவனுக்கு சொல்ல தெரியல. முதல்ல யார சுகமாக்குனான்னு அது யாருன்னு கூட தெரியல. ஆனா அவர் சொன்ன ஒரு 2 வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அவன் செய்த உடனே அவன் வந்து 38 வருஷமா இருந்த அந்த பலவீனம் நீங்கி போயிடுச்சு. ஆனா திரும்பவும் அவனை வந்து தேவாலயத்துல ஆண்டவர் பாக்குறாரு சுகமான பிறகு. அப்போ அதை வாசிக்கிறேன். யோவான் 5ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். அதற்கு பின்பு இயேசு அவனை தேவாலயத்திலே கண்டு, இதோ நீ சொஸ்தமானாய், அதிக கேடானது ஒன்றும் உனக்கு வராதபடி இனி பாவம் செய்யாதே. இப்போ ஆண்டவர் என்ன சொல்றாரு? நீ ஏற்கனவே சுகமாயிட்டப்பா, இனிமே அதிக கேடொன்றும் உனக்கு வராதபடி பாவம் செய்யாதே. அப்போ சுகமாயிட்ட, திரும்ப தவறு செய்து அதை காட்டிலும் இன்னும் அதிகமான கேடுல போய் மாட்டிக்காது. அப்ப ஏற்கனவே உனக்கு இருந்த பிரச்சனை காட்டிலும் அதிகமான பிரச்சனை உனக்கு வந்துரும். அதனால பாவம் செய்யாது. ஒருவேளை இவனோட வியாதி அவன் செய்த பாவத்தினால் வந்திருக்கலாம். ஏன்னா ஆண்டவர் இப்படி சொன்னதுனால. அப்போ இதுல இருந்து நமக்கு என்ன தெரியுது? நாம் பாவத்துக்கு விலகி இருக்க வேண்டியிருக்கு. பாவம்னு உடனே ரொம்ப பெரிய பாவம், கொலை செய்யறது, கொள்ளையடிக்கிறது, அப்படி நம்ம பெரிய பெரிய காரியம், விபச்சாரம் செய்யறதுன்னு அப்படி பெரிய காரியங்களை நம்ம யோசிக்கிறோம். ஆனா நாம் தொடர்ந்து செய்யும் தவறுகள் நம்மை மீண்டும் வியாதிக்குள்ள கொண்டு போய் நிறுத்திடும். என்னன்னு பாத்தீங்கன்னா, மன்னிக்காம இருக்கிறது, அது கூட ஒரு தவறு, ஒரு பாவம். ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு, தேவன் உங்கள் குற்றங்களை மன்னிக்கும்படிக்கு நீங்கள் ஒரு குற்றங்களை ஒருவருக்கு மன்னிங்க. அப்போ நம்ம இவ்வளவு பெரிய ஒரு விடுதலை பெற்றிருக்கோம். 38 வருஷமா இவன் வந்து படுத்த படுக்கையில இருந்தவனுக்கு விடுதலை. அதே மாதிரி நமக்கு எவ்வளவு பலவீனத்துல ஆண்டவர் வந்து அற்புதமாக சுகம் கொடுத்தார். இப்ப இந்த சுகத்தை நாம் தக்க வைத்துக் கொள்ள வேண்டுமானால் இந்த மன்னியாம இருக்கிறதெல்லாம் வந்து இது சாதாரண காரியம். அவங்க யாரு என்ன எனக்கு ரோமே எவ்வளவு பெரிய தவறு பண்ணாலும் நான் அதை எடுத்துக்க மாட்டேன். ஏன்னா எனக்கு சுகம்தான் முக்கியம் என்கிற ஒரு எண்ணம் நமக்கு தேவை. அடுத்தது மற்றவங்க மேல கோபமா இருக்கிறது, எரிச்சலா இருக்கிறது, பொறாமப்படுறது, பெருமைப்படுறது, ரொம்ப பயப்படுறது, திரும்ப இந்த வியாதி வந்துருமோ அப்படிங்கிற ஒரு பயம் கூட நமக்கு திரும்ப வியாதியை கொண்டு வரும். ஏன்னா பயம் வந்து ஒரு விசுவாசத்துக்குரிய காரியம் இல்ல. பயமானது வேதனை உள்ளது அப்படின்னு சொல்லி வேதத்துல வருது. பயப்படுகிறவன் அன்பிலே பூரணப்பட்டவன் அல்ல அப்படின்னு சொல்ல கூட வேத வசனம் இருக்குது. அப்போ பயம், கவலை இதெல்லாம் வந்து நம்ம வந்து உடனடியாக
அதை தெரிஞ்சுக்கிட்டு இது நமக்கு வருது, இது நம்ம நம்ம வந்து இதுல இந்த சைட்ல போகக்கூடாதுன்னு சொல்லி நாம் அதுல இருந்து வெளியே வந்துட வேண்டியது ரொம்ப அவசியம். மேல சொன்ன காரியங்கள் எல்லாமே மீண்டுமாக அந்த நோய் நம்மை தாக்குவதற்கு, நம்ம எதுல இருந்து விடுபெற்றோமோ அந்த நோயை மீண்டுமாக நமக்கு வருவதற்கு ஒரு வாய்க்காலாக அமையும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த அல்சர், ருமேட்டிசம், அதாவது முடக்குவாதம் போன்ற காரியங்கள்லாம் வந்து எதனால வருதுன்னு சொல்றாங்க. இந்த மாதிரி கோபம், எரிச்சல், ஒரு மன்னிக்க முடியாத காரியம், ஒரு கவலை, பயம், இவைகள்னாலே அழுத்தம், மன அழுத்தம், இவைகளினாலே இந்த காரியங்கள், இந்த வியாதிகள்லாம் வருது அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. அப்போ இந்த காரியங்களுக்கு நம்ம இடம் கொடுக்க கூடாது. ஒரு நாள் நாம் விடுதலை பெற்று விட்டோம், அந்த விடுதலையை தக்க வைத்துக் கொள்வது ரொம்ப முக்கியம். வியாதி மட்டும் இல்ல, கடனே அதே மாதிரிதான். திரும்பவும் நம்ம போயிருவோமோ அப்படின்னு நம்ம பயந்துட்டு திரும்ப அதே நிலைக்கு போயிடக்கூடாது. இப்போ ஒருவேளை நம்ம வந்து தவறான உணவு முறைகள், ஒரு சரியா நம்ம உடலை பேணாமல் இருந்து நமக்கு அந்த வியாதி வந்திருக்கலாம். இல்ல நம்ம அந்த பிரச்சனையில மாட்டியிருக்கலாம். நம்முடைய பணத்தை நாம் சரியா கையாளாதனாலே. ஒருவேளை ஆண்டவர் அற்புதமாக, அதிசயமாக இன்றைக்கு அதுல இருந்து விடுதலை கொடுத்திருப்பாரு. அப்போ விடுதலை கொடுத்த ஆண்டவர் அந்த விடுதலையை நாம் தக்க வைக்க வேண்டுமானால் இந்த உணவு கட்டுப்பாடு அதெல்லாம் நம்ம கடைபிடிக்க வேண்டியது அவசியம். ஆண்டவர் அற்புதம் தான் செஞ்சுட்டாரே, இனிமே நான் எப்படினாலும் வாழ்வேன். இல்ல, அந்த அற்புதம் எனக்கு ரொம்ப முக்கியம், நான் அதை பாதுகாக்க வேண்டியது அவசியம். அப்போ எனக்கு ஒருவேளை இது வேண்டாம் அப்படின்னு நமக்குள்ள ஆண்டவர் பேசுற மாதிரி இருந்ததுன்னா அதை நம்ம தவிர்ப்பது நல்லது. அது மாதிரி நம்முடைய செலவினங்களை பார்த்து செலவழிப்பது நல்லது. நம்ம ஆண்டவர் ஒரு தடவை விடுதலை பண்ணிட்டாரு, திரும்பவும் அதே பாதையில போய் விழுவோம் அப்படின்னு நம்ம போறது நல்லதில்லை. ஏன்னா அதிக கேடான ஒன்றையும் உனக்கு வராதபடிக்கு இனி பாவம் செய்யாது. அப்போ இந்த மாதிரி தவறான காரியங்களிலே, பெரிய பெரிய காரியங்கள்ல போய் நம்ம விளையாட்டாலும் இந்த சாதாரண சின்ன சின்ன காரியங்களிலே நாம் விழுந்து போகாமல் நம்மை காத்து கொள்ள வேண்டியது ரொம்ப அவசியம். 3வது காரியம், 2 காரியத்தை நான் சொல்லியிருக்கிறேன். தேவனுக்குரியவற்றிலே நாம் தொடர்ந்து நிலைத்திருத்தல். முதல் காரியம் பார்த்தோம், நன்றி உள்ளவர்களாயிருத்தல். 2வது காரியம், பாவம் செய்யாமல் இருப்பது, அதாவது தவறுகளையே தொடர்ந்து செய்யாமல் இருப்பது ரொம்ப நல்லது. 3வது காரியம், தேவனுக்குரியவைகளில் நிலைத்திருத்தல். அப்படின்னா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, யோவான் 15ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம், என்னில் நிலைத்திருங்கள், நானும் உங்களில் நிலைத்திருப்பேன். கொடியானது திராட்சை செடியில் நிலைத்திராவிட்டால் அது தானாய் கனி கொடுக்க மாட்டாது போல, நீங்களும் என்னில் நிலைத்திராவிட்டால் கனி கொடுக்க மாட்டீர்கள். இப்போ ஏற்கனவே ஆண்டவர் விடுதலை கொடுத்துட்டாரு. ஒரு ஊழியர் வந்து அவருக்கு தேவன் கொடுத்த வரத்தை பயன்படுத்தும் போது நமக்கு வந்து விடுதலை கிடைச்சிச்சு, பரவாயில்ல போதும் அப்படின்னு சொல்லிட்டு நான் எப்படியும் போவேன்னு இருந்தோம்னா ஒருவேளை அது மீண்டுமாக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அந்த நேரத்துல அந்த ஊழியரிடத்துல திரும்ப போறதுக்கு வாய்ப்பு இல்லாம போகும். அப்போ நம்ம இதெல்லாம் வராம தடுப்பதற்காக என்ன செய்யணும்? தொடர்ந்து தேவனுக்குரியவைகளிலே நிலைத்திருக்கணும். எப்படி ஒரு செடி, ஒரு கொடி, ஒரு செடியில அந்த தண்டுல நிலைச்சிருந்தாதான் கனி கொடுக்குமோ, அது மாதிரி நம்மளுடைய உறவு எப்பொழுதும் ஆண்டவரோட அந்த உறவு இருந்துகிட்டே இருக்கும்போதுதான் அவருடைய சாரம், அவருடைய வேர்ல இருந்து வருகிற எல்லா ஜீவனும் நமக்குள்ளே தொடர்ந்து வந்துகிட்டு இருக்கும். அப்போ அவரு தேவனுக்கு அடுத்தவற்றில் நம்ம தொடர்ந்து நிலைத்திருக்க வேண்டும். அதே மாதிரி யோவான் 15ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்துல, நானே திராட்சை செடி, நீங்கள் கொடிகள், ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான், என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது. ஏன்னா இது வந்து சாதாரணமான ஒரு விடுதலை இல்ல. நம்ம வந்து சாதாரணமா டாக்டர்கிட்ட போய் ஒரு விடுதலை ஆகல, உள்ள நம்ம சம்பாதிச்சு இந்த கடனை திரும்ப செலுத்தல. ஆண்டவர் அற்புதமாக, ஒரு அதிசயமாக அவருடைய கிருபையினாலே இந்த காரியத்தை செஞ்சிருக்கிறாரு. அப்போ ஆண்டவரே நம்ம தொடர்ந்து பற்றி கொண்டு அவரிலே நிலைத்திருக்கும் போது இந்த காரியங்கள் திரும்ப வராம நம்ம பாதுகாக்க முடியும். அதனால அவரிலே நிலைத்திருக்கணும். அப்போ இதுல சில காரியங்களை தொடர்ந்து பேச விரும்புறேன். எப்படி நிலைத்திருக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, 1, தேவன் மேல் தொடர்ந்து கவனத்தை செலுத்துதல். எப்படி நிலைத்திருக்குதுன்னா, தொடர்ந்து பிரச்சனை வந்த உடனே ஏதோ சின்ன ஒரு பழைய மாதிரி ஏதோ ஒரு அறிகுறிகள் திரும்ப தெரியுதுன்னு வைங்க, அந்த நோயோட அறிகுறி மாதிரி தெரியுதுன்னா நம்முடைய கவனமெல்லாம் அந்த நோயின் மேல போகாம தேவன் மேல அந்த கவனம் போகணும். நமக்கு சுகம் கொடுத்தவர் தேவன், அவர் மேலே நம்ம கவனத்தை செலுத்தணும். எப்படி முதல்ல எப்படி வரும்னா, நமக்கு ஒரு சிந்தனை மாதிரிதான் வரும். அப்படி வர்ற மாதிரி இருக்குல்ல, ஒரு தும்மல் வந்த உடனே அந்த வியாதி மாதிரி இருக்குல்ல, அடுத்து சளி பிடிச்சு அந்த மாதிரி வந்துருமா, இப்படி வந்துருமான்னு அந்த மாதிரி ஏதாவது நமக்குள்ள அந்த எண்ணம் போகும்போது முதலாவது நம்ம செய்ய வேண்டியது நம்முடைய சிந்தனைகளை சிறைப்பிடிப்பது அவசியம். 2 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் 5ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். எங்களுடைய போராயுதங்கள் மாம்சத்துக்கு ஏற்றவைகளாயிராமல்
அரண்களை நிர்மூலமாக்குகிறதற்கு தேவ பலம் உள்ளவைகளா இருக்கிறது. அவைகளால் நாங்கள் தர்க்கங்களையும் தேவனை அறிகிற அறிவுக்குரோதமாய் எழும்புகிற எல்லா மேட்டுமையும் நிர்மூலமாக்கி எந்த எண்ணத்தையும் கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படிய சிறைப்படுத்துகிறவர்களா இருக்கிறோம். இப்ப எல்லா எண்ணத்தையும் கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படிய சிறைப்படுத்துகிறவர்களா இருக்கிறோம் பவுல் சொல்றாரு. இப்போ நமக்கு வருகிற எண்ணங்கள், ஆயிரக்கணக்கான எண்ணங்கள் ஒரு நாளில நம்முடைய மனதுல வந்து போய்கிட்டே இருக்குது. அப்போ தேவையில்லாத எண்ணங்கள், அது மாதிரி எதிர்மை, இனிமே ஐயோ நான் திரும்ப கடன்காரியா போயிடுவேனோ, ஐயோ அதே வியாதி எனக்கு வந்துட போகுது, இந்த வியாதியோட அதே மாதிரி தெரியுதே அப்படின்னு ஒரு பயம் வரும்போது நம்ம அந்த எண்ணங்களை சிறைப்பிடிக்க வேண்டும். இந்த எண்ணத்தை சிறைப்பிடிச்சு, இது நான் ஏற்கனவே ஆண்டவர் எனக்கு சுகம் கொடுத்துட்டாரு, அந்த ஆண்டவர் பெரியவர், இந்த அறிகுறியை காட்டிலும் அது பெருசு, நான் இதை நம்ப மாட்டேன், அவரை நம்ப போறேன், அதனால இதை தொடர்ந்து இந்த சிந்தனையை நான் சிந்தனையில நிலைத்திருக்க மாட்டேன்னு சொல்லி நம்முடைய மனதை மாற்றுறது அவசியம். தேவன் மேல் தொடர்ந்து கவனம், அவர் மேல கவனம் செலுத்துறாரு. அடுத்தது தேவ வசனத்தின் மேல், வேத வசனத்தின் மேல் கவனத்தை செலுத்துதல். இப்ப தேவன் மேல் கவனம் செலுத்துறதும் வேத வசனத்தின் மேல் கவனம் செலுத்துறதும் ரெண்டு கிட்டத்தட்ட ஒரே மாதிரிதான். அதாவது இந்த வேத வசனத்தை நம்புறது, அதுக்கு கீழ்ப்படுகிறது, அதை அறிக்கையிடுறது, இது ஒரு தொடர் செயலாக இருக்க வேண்டும். எனக்கும் ஒரு நாள் நமக்கு விடுதலை கிடைச்சிருச்சு, அப்போ அதுக்கும் எனக்கும் சம்மந்தம் இல்லை, நான் எப்போதும் போல என் வாழ்க்கை வாழலாம்னு சொல்லாம, நீங்க உங்களுக்கு கிடைத்த ஒரு அற்புதத்தை, அற்புதமான சுகத்தையும் விடுதலையும் நீங்க தொடர்ந்து உங்க வாழ்க்கையில அதை தக்க வைத்துக் கொள்ள வேண்டுமானால், உங்களுடைய தினசரி வாழ்க்கை, தினசரி உங்களுடைய நடைமுறையில வேத வசனத்தை வாசித்தலும் நம்புதலும் அதுக்கு கீழ்ப்படிதலும் அதை அறிக்கையிடுதலும் தொடர் செயலா இருக்கணும். நீ ஏன் இதெல்லாம் சொல்றீங்க அப்படின்னா, நீங்க ஒருவேளை உங்களுக்கு டாக்டர் இது இந்த வியாதி வந்திருக்கு, இந்த வியாதிக்கு நீங்க வாழ்நாள் முழுக்க இந்த மருந்து மாத்திரை எடுக்கணும் அப்படின்னா, நேரம் தவறாம எத்தனை தடவைனாலும், சாப்பாட்டுக்கு முன்னாடி எடுக்க சொன்னா சாப்பாட்டுக்கு முன்னாடி, சாப்பாட்டுக்கு பின்னாடி எடுக்க சொன்னா பின்னாடி, அது காலியானவுடனே போய் நம்ம எங்க கஷ்டப்பட்டு அலைஞ்சாவது அந்த மாத்திரை வாங்கி சாப்பிடுறோமே. இந்த வேத வசனம் நம்ம கைகள்ல இருக்கு, ஆண்டவருடைய வசனம் நமக்கு ஆவியாயும் ஜீவனுமா இருக்குன்னு சொல்லி இருக்கிறது, அவர் தமது வசனத்தை அனுப்பி நம்மை குணமாக்குகிறார்னு வசனம் போட்டிருக்குது. இப்போ இந்த மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல தேவனுடைய வாயிலிருந்து வரும் ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான்னு சொல்லியிருக்குது. இப்போ இப்படிப்பட்ட வார்த்தைகள், தேவன் நமக்கு என்ன வசனத்தை கொடுக்கிறாரோ அந்த வசனங்களை எடுத்து வைத்துக் கொண்டு, ஆண்டவரே இந்த வசனத்தை நான் நம்புறேன், இதுக்கு நான் கீழ்ப்படுகிறேன், இதை என்னுடைய வாயிலே நான் சத்தமா அறிக்கையிடுறேன். ஏன் அறிக்கையிடுகிறோம் சொல்றோம் அப்படின்னா, அந்த நமக்கு காதுக்குள்ள போய் நமக்குள்ளே ஒரு விசுவாசத்தையும் நம்பிக்கையும் கொடுக்கும். இப்போ இது நம்ம தொடர்ந்து செய்துகிட்டே இருக்க வேண்டும். இது எப்படி நம்முடைய சுகத்தை தக்க வைத்துக் கொள்றதுக்கு ஒரு சத்தான உணவு தேவையோ, அதே மாதிரி நம்முடைய ஆவிக்குரிய விதத்துல நம்முடைய சுகத்தை தக்க வைத்துக் கொள்ள சத்தான உணவு மாதிரி நம்முடைய மனதுக்கு இந்த ஒரு உணவு ரொம்ப அவசியம். இது அந்த வேத வசனத்துக்கு ஏற்றாற் போல நம்ம மனதை புதிதாக்குறது அப்படின்னு சொல்லி நம்ம இதை எடுத்துக்கொள்ளலாம். எப்படின்னு பாத்தீங்கன்னா, ரோமர் 12ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்துல, நீங்கள் இந்த பிரபஞ்சத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தம் என்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாங்க. அப்போ நம்ம மனதை மாத்திக்கிட்டே இருக்கணும், புதிதாக்கிக்கிட்டே இருக்கணும். எண்ணங்களை சிறைப்பிடிக்கணும்னு சொன்ன தவறான எண்ணங்களை, அப்போ அந்த சிறைப்பிடித்த உடனே அந்த இடம் எம்டியா வச்சுக்கிட்டே இருக்கக்கூடாது. அதை புதிதான எண்ணங்களை நம்ம அந்த இடத்துல வைக்கணும். என்ன எண்ணங்களை? உலகத்தின் காரியங்கள் இல்ல. டிவியை பார்த்தா அங்க வியாதி இங்க வியாதின்னு சொல்றாங்க, அது இல்ல. ஐயோ எல்லாமே இப்போ பொருளாதார வீழ்ச்சி அடைய போகுது, எல்லாமே உங்க வேலையெல்லாம் போக போகுதுன்றது அது இல்ல. நம்ம எதை நம்பணும்? வேத வசனம் என்ன சொல்லுதோ, நீ கடன் வாங்க மாட்டாய், அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய். அப்போ நான் கடன் வாங்க மாட்டேன் முதல்ல. ஏன்னா கடன் கொடுக்கறதுக்கு முன்னாடி ஆண்டவர் கடன் வாங்க மாட்டேன்னு சொல்லி இருக்கிறாரு. நான் இனிமே எல்லாவற்றுக்கும் நான் அவரை நம்ப போறேன், அந்த வேத வசனத்தை என் வாயில வைக்க போறேன், அறிக்கை செய்ய போறேன். அதே மாதிரி வியாதியை குறித்து என்ன சொல்லி இருக்கிறாரு, இந்த வசனத்தை நான் எப்படி நான் மருந்து சாப்பிட்றேன்னா அதே மாதிரி 3 நேரம் நான் சொல்ல போறேன். இதெல்லாம் நான் ஏதோ சொல்றேன்னு நினைக்காதீங்க. என்னுடைய வாழ்க்கையில நான் செய்யற காரியத்தை நான் சொல்லியிருக்கிறேன். இதன் மூலமாக நான் பெற்றதுனாலே உங்களுக்கு நான் சொல்றேன். அப்போ மனதையும் புதிதாக்க வேண்டும். வேத வசனத்தினாலே நாம் மனதை புதிதாக்க வேண்டும். அதிலே பாத்தீங்கன்னா இதெல்லாமே தேவன் மேல் நம்ம தொடர்ந்து கவனம் செலுத்துதல் கடியில இதெல்லாம் வருது. அதாவது முதல்ல தவறான எண்ணங்களை சிறைப்பிடித்தல், இந்த வேத வசனத்தின் மேல் கவனம் செலுத்துதல்ன்றதுல என்ன வருது? மனதை புதிதாக்குதல். அடுத்து இன்னொரு ஒரு காரியம், ஆவியானவரின் சத்தத்தை கேட்கறது. இது நம்ம எல்லாருக்குமே இருக்குது.
ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட ஒவ்வொரு விசுவாசிக்குள்ளும் ஆவியானவர் இருக்கிறார். அவர் பேசிக்கிட்டே தான் இருக்கிறாரு. நம்மகிட்ட வந்து பேசிக்கிட்டே இருக்கிறாரு. ஆனா நமக்கு அவர் பேசுறது கேட்கல அப்படின்னு சொல்றோம். ஆனா பிசாஸ் பேசுறது மட்டும் நல்லா கேக்குது. பயத்தின் சிந்தனைகள்லாம் கேக்குது. ஆனா ஆவியானவர் எப்படி பேசுவாரு? அவருடைய குரல் எப்படி இருக்கும்? நம்முடைய சத்தம் மாதிரி தான் இருக்கும். ஆனா அவருடைய சத்தம், அவர் சொல்ற காரியங்கள் வேத வசனத்துக்கு ஒத்ததாக இருக்கும். ஒருவேளை பயம் இருக்குன்னா, பயப்படாதே நான் உன் கூட இருக்கிறேன். இந்த காரியத்த உன்னால செய்ய முடியும். எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் நீ தாண்டி போவ. அப்படின்ற ஒரு எண்ணம் வருதுன்னா, இது பிசாசுட்ட இருந்து வரல, ஆவியானவர்ட்ட இருந்து வருது அப்படிங்கிறத நீங்க புரிந்து கொள்ளலாம். ஒருவேளை நிறைய தேவையில்லாதத சாப்பிட்டதுனால ஏதோ நீங்க வந்து உங்களுக்கு வந்திருக்கலாம் ஒரு வியாதி. இல்ல இந்த நேரம் இத நீ சாப்பிடாதங்கிற மாரி உள்ளுக்குள்ள வந்து உங்களுக்கு வந்து ஒரு யாரோ பேசுற மாரி இருக்கலாம். அது வந்து தெளிவா உங்களுக்கு தெரியுது. இது வேண்டாம் இப்ப சாப்பிட வேண்டாம் அப்படின்னு தெளிவா இருக்குது அப்படின்னா, இது ஆவியானவர் உங்களுக்கு சொல்ற காரியங்கள். ஒருவேளை நமக்கு வந்து அது சம்பந்தமா நாங்க யோசிக்கும்போது சாப்பிட வேண்டாமாங்கும்போது ஆண்டவர் உங்ககிட்ட பேசுறாருன்னா, நீங்க அத தொடர்ந்து அத தவிர்த்து பாருங்க. இல்ல இதை யூஸ் பண்ணி இத சாப்பிடு அப்படின்னு சொல்றாருன்னா, சாப்பிட்டு பாருங்க. தண்ணி நெறைய குடின்னு சில நேரம் வரும். இதெல்லாம் எனக்கு ஆண்டவர் ஆவியானவர் என்னோட பேசி நான் அதுக்கு கீழ்ப்படிந்ததுனாலே எனக்கு கிடைத்த ஒரு பலன்னால சொல்றேன். இப்போ ஆவியானவரின் சத்தத்த கேட்கறதுக்கு நாம் பழகிக்கொள்ள வேண்டும். ஒண்ணு சில இத நம்ம வந்து கீழ்ப்படிய ஆரம்பிச்சா, தொடர்ந்து அவருடைய சத்தம் நமக்கு கேட்கும். நம்ம வந்து அவர் பேசுறது தெளிவா தெரியும். அவர் பேசாம நிறுத்தவே மாட்டாரு. பேசிக்கிட்டே இருப்பாரு. எது செய்யி, இது செய்யாதன்னு சொல்லுவாரு. சில நேரம் பேசுன்னுவாரு, சில நேரம் பேசாதன்னுவாரு. எப்படி வரும் சில நேரம்? இது வந்து ஃப்ளூ சீசன்ங்க. எல்லாருக்கும் எல்லா இடத்துலயும் வியாதி இருக்குது. கண்டிப்பா இந்த நேரம் எனக்கு எங்க வீட்ல ஒருத்தருக்கு வந்தா எல்லாருக்கும் வந்துரும். இப்படி நம்ம பேசுறோம். அப்போ நமக்கு என்ன ஞாபகம் வரணும்? எப்படி நம்ம மனச புதியதாக்கணும்? சங்கீதம் 91ல வருது. 7ல உன் பக்கத்தில் 1000 பேரும், உன் வலதுபுறத்தில் 10,000 பேரும் விழுந்தாலும் அது உன்னை அணுகாது. உன் கண்களால் மாத்திரம் நீ அதை பார்த்து துன்மார்க்கருக்கு வரும் பலனை காண்பாய். ஆகையால் பொல்லாப்பு உனக்கு நேரிடாது. வாதை உன் கூடாரத்தை அணுகாது. இந்த வசனங்கள் எல்லாம் நமக்கு தெரியும். இந்த வசனங்களை சொல்லணும். எல்லாருக்கும் தான் வருது அப்படின்னு யாராவது சொல்றாங்கன்னா, எனக்கு வராது, என்னுடைய குடும்பத்துல யாருக்கு வராது. ஒருவேளை ஒருத்தருக்கு வந்திருக்குன்னா அவங்களோட சரியா போகும். அப்படி நம்ம பேச தெரியணும். இதுதான் நம்ம வந்து ஆவியானவர் பேசுவாரு. இந்த வசனத்துல எடுத்து காட்டுவாரு. நம்ம வாயை திறந்து சொல்லணும். அடுத்தது கடன் வாங்காம இருக்கவே முடியாது அப்படின்னு உங்களுக்குள்ள, ஐயோ இந்த சிச்சுவேஷன்ல என்னால கடன் வாங்காம இருக்க முடியாது. என்கிட்ட இருக்க காசு பத்தாது அப்படின்னு வருதுன்னு வைங்க. உபாகமம் 28:12ல ஒரு வசனம் சொல்லுது, ஏற்ற காலத்திலே உன் தேசத்திலே மழை பெய்யவும் நீ கையிட்டு செய்யும் வேலைகள் எல்லாம் ஆசீர்வதிக்கவும் கர்த்தர் உனக்கு தமது நல்ல பொக்கிஷசாலையாகிய வானத்தை திறப்பார். நீ அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய். நீயோ கடன் வாங்காது இருப்பாய். இப்போ என்னால கடன் வாங்காமல் இருக்க முடியாது அப்படின்னு வருதுன்னா உடனே இந்த வசனம் ஞாபகம் இருக்கணும். நீ அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய். நீயோ கடன் வாங்க மாட்டாய். ஆண்டவர் இந்த வசனத்தை எனக்கு சொல்லியிருக்கிறாரு. அதனால நான் கடன் வாங்க மாட்டேன். எங்க இருந்து எனக்கு தெரிவாருன்னு தெரியாது. ஆனா தருவார் கண்டிப்பா அப்படின்னு நம்ம பேச ஆரம்பிக்கணும். ஒருவேளை எப்படி ஒரு எண்ணம் வருதுன்னு வைங்க, ஐயோ நாங்கெல்லாம் பரம்பரையா ஏழைங்கங்க. எங்களுக்கு வந்து நான் வந்து எங்க குடும்பமே பரம்பரையா ஏழை தான் அப்படின்னா 2 கொரிந்தியர் 8:9 வசனம். இந்த வசனங்கள் எல்லாம் நமக்கு தெரியலன்னா நம்மளால எதிர்த்து நிற்க முடியாது. நம்ம பெற்ற விடுதலையை தக்க வைத்துக் கொள்ள முடியாது. அப்போ நம்முடைய கவனம் எல்லாம் தேவன் மேலும் தேவனுடைய வசனத்தின் மேலும் திரும்ப வேண்டும்ன்றதுக்கு தான் இதை காட்டிட்டு இருக்கேன். 2 கொரிந்தியர் 8:9 வசனம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையை அறிந்திருக்கிறீர்களே, அவர் ஐஸ்வர்யம் உள்ளவராயிருந்தும் நீங்கள் அவருடைய தரித்திரத்தினாலே ஐஸ்வர்யவான்கள் ஆகும்படிக்கு உங்கள் நிமித்தம் தரித்திரரானாரே. இது எங்க நடந்துச்சு? சிலுவையிலே. அவருடைய தரித்திரத்தினாலே நாம் ஐஸ்வர்யவான்கள் ஆகுவதற்காக அவர் தரித்திரரானாரான். நமக்காக தரித்திரரானாருங்க. அப்போ ஒருத்தர் எனக்காக தரித்திரர் ஆயிட்டாரு. நான் ஐஸ்வர்யவான் ஆகணுன்றதுக்காக. அப்போ எனக்கு பரம்பரையா நாங்க தரித்திரம் தான். நாங்க வந்து எங்க குடும்பமே பரம்பரை ஏழைதான் சொல்லக்கூடாது. இப்படிப்பட்ட வசனங்களை குறித்து கொண்டு ஒருத்தர் எனக்காக இருந்தவர் தரித்திரனாகி அவருடைய ஐஸ்வர்யத்தை எனக்கு கொடுத்திருக்கிறாரு. அப்போ அந்த ஐஸ்வர்யம் எனக்கு வரும்னு சொல்லி நம்ம மனதை புதிதாக்கணும். நம்முடைய வார்த்தைகள் மாற வேண்டும். இப்படிப்பட்ட காரியங்களை தொடர்ந்து அறிக்கையிட வேண்டும். இதுதான் நம்ம மனதை புதிதாக்குறதுன்னு சொல்றேன். ஏன்னா இதெல்லாம் ரொம்ப முக்கியம். தேவனோடு நம்ம உறவு நிலைத்திருக்கும் போதுதான் நாம் தொடர்ந்து இந்த நமக்கு கிடைத்த அற்புத விடுதலையை சுகத்தை தக்க வைக்க முடியும். இது ஒரு பரம்பரை சாபம். எங்க குடும்பத்துல இந்த வியாதி பரம்பரையா வருது. இது பரம்பரை சாபம் அப்படின்னீங்கன்னா அதுக்கும் வசனம் இருக்கு.
கலாத்தியர் 3:13 மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாயப்பிரமாணத்தின் சாபத்துக்கு நம்மை நீங்களாக்கி மீட்டு கொண்டார். ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம் கிறிஸ்து இயேசுவினால் புறஜாதிகளுக்கு வரும்படியாகவும் ஆவியை குறித்து சொல்லப்பட்ட வாக்குத்தத்தத்தை நாம் விசுவாசத்தினாலே பெரும்படியாகவும் இப்படி ஆயிற்று. இப்ப பாருங்க, இது பரம்பரையா வர்ற வியாதி, பரம்பரையா எங்களுக்கு பிடிச்சிருக்க சாபம் அப்படிங்கிற மாதிரி நீங்க யாராவது முக்காவாசி ஒரு குடும்ப கூடுகை ஒரு 4-5 சொந்தக்காரங்கெல்லாம் இது பண்ணி சேர்ந்தாச்சுன்னா உடனே இந்த வியாதிகளை பத்தி தான் நம்ம பேசுறோம். ஒருவேளை யோசித்து பாருங்க, இது இது சர்வசாதாரணமா போயிடுச்சு. ஏன்னா நம்ம குடும்பத்துல எல்லாருக்குமே இருக்கு, இது குடும்பத்துல நம்ம எல்லாருக்கும் வரக்கூடியது அப்படின்னு நம்ம பேச ஆரம்பிச்சோம்னா அப்படி தொடர்கதையா போகுது. நாமே இதை நாம் உறுதி செய்கிறோம். இப்ப ஏற்கனவே ஒருவேளை நீங்க புதுவிதமாக நீங்க விடுதலை ஆயிருந்தாலும் இந்த மாதிரி காரியங்களை நீங்க தொடர்ந்து பேசிக்கிட்டு தொடர்ந்து இதே நம்பிட்டு இருந்தீங்கன்னா அந்த விடுதலையை நீங்க தக்க வைக்க முடியாது. அப்போ இதுல என்ன போட்டிருக்கு, இது பரம்பரை சாபம்ன்றது கிடையாது. ஏன்னா இயேசு கிறிஸ்துவின் யாரெல்லாம் இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தாலே கழுவப்பட்டு அவரை ஏற்றுக்கொண்டு அவருடைய பிள்ளைகளாய் தேவனுடைய பிள்ளைகளாக மாறினார்களோ அவர்களுக்கெல்லாம் இது சாபம் இல்லைன்னு போட்டிருக்கு. ஏன்னா நம்ம அவரை நம்பி இருக்கிறோம். அவர் நமக்காக சாபமாகி நியாயப்பிரமாணத்தின் சாபத்துக்கு நம்மை நீங்களாக்கி மீட்டு கொண்டார். ஏன்னா ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதங்கள் எல்லாம் நமக்கு வரும்படியாக கிறிஸ்து இயேசுவினால் புறஜாதிகளுக்கு வரும்படியாகும் இந்த வாக்கு தத்தத்தை எல்லாம் விசுவாசத்தினால் பெற்றுக்கொள்ளும்படியாகவும் இப்படி ஆயிட்டு. அப்போ நம்ம நமக்கு ஆசீர்வாதம் இருக்குது, இந்த சாபம் இல்லைன்றது முதல்ல நமக்கு தெரியணும். இந்த வசனங்களே நாம் ஆறாம படிச்சு இப்படிப்பட்ட நேரங்களிலே நம்முடைய வார்த்தைகளை கவனமாக பயன்படுத்துவது ரொம்ப அவசியம். 4 காரியம் பார்த்துட்டோம். தேவனோடு நம் நிலைத்திருத்தல், தேவனுக்குரியவற்றில் நிலைத்திருத்தல்ன்றதுக்குள்ள நான் சொல்றேன். முதல்ல என்ன பார்த்தோம், நன்றி அறிதல் உள்ளவர்களாக நம்ம இருக்கணும். அடுத்தது நம்ம பாவத்துல இருந்து வெளியே வந்துடணும், தொடர்ந்து பாவம் செய்யாம இருக்கணும். அடுத்தது தேவனுக்குரியவற்றில் நம்ம நிலைத்திருக்கணும். அதுலதான் பார்த்தோம் தேவனுடைய வசனத்தில் நிலைத்திருத்தல், நம்முடைய சிந்தனைகளை மறுரூப செய்தல், அதாவது நம்முடைய எண்ணங்களை சிறைப்பிடித்தல், சிந்தைகளை சிறைப்பிடித்தல். அடுத்தது வேத வசனத்தின் மேல் கவனம் செலுத்துறதுல மனதை புதிதாக்குறதை பத்தி பார்த்தோம். அதுலதான் ஆவியானவருடைய சத்தத்தை கேட்கறது சொன்னேன். அப்போ நம்ம வசனங்கள் நமக்கு இப்படி மாறுபாடான காரியங்கள் நம்ம மனதுல வரும்போது எப்படி வசனங்களை வச்சு நம்ம மாற்றி பேசணும் அப்படிங்கிறதே நம்ம பார்த்தோம். அப்போ அந்த வசனங்களை தெரியலன்னா நம்மளால பேச முடியாது, நம்ம அதை நம்பிக்கிட்டே இருப்போம். கடைசி காரியம் 4வது, விசுவாசத்தை அனல் மூட்டும் செய்திகளை தொடர்ந்து கேட்டல். அதாவது செய்திகள் இப்போ நிறைய இருக்கு. யூடியூப்ல கிறிஸ்தவ செய்திகள் ஏராளமாக இருக்கு. ஆனா பல செய்திகள் இந்த வியாதிகள் எல்லாம் நம்ம அனுபவிக்கணும் அப்படிங்கிற மாதிரி தேவன் இதை நமக்கு ஒரு காரியத்தை கற்றுக் கொடுப்பதற்காக கொடுத்திருக்கிறார் அப்படின்னு சொல்லி மாதிரி செய்திகள்லாம் வருது. அப்படிப்பட்ட செய்திகளை கேட்காமல் தேவன் நமக்கு விடுதலை கொடுக்கிறவர் என்று சொல்லி விடுதலை கொடுக்கக்கூடிய செய்திகளை கேட்க வேண்டிய எது சரி அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க? வேத வசனம் என்ன சொல்றதோ அதுதான் சரி. அவருடைய தழும்புகளால் நீங்கள் குணமானீர்கள்னு சொல்லப்படுது. அவர் நமக்காக அடிக்கப்பட்டார், நம்முடைய மீறுதல் நிமித்தம் அவர் காயப்பட்டு, நம்முடைய அக்கிரமங்கள் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார், நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது, அவருடைய தழும்புகளால் நாம் குணமாகிறோம் அப்படின்னு சொல்லி வருது. அப்போ நமக்கு பாவம் மன்னிக்கப்பட்ட போது வியாதிக்கான கிரயமும் செலுத்தப்பட்டாயிற்று. பாவத்தினுடைய விளைவுதான் வியாதி. இப்போ இப்படிப்பட்ட வியாதியிலிருந்து ஆண்டவர் அற்புதமா தான் சுகம் கொடுத்துருக்க. இந்த அற்புத சுகம் இப்பயும் இருக்கு, நிறைய இடங்கள்ல இல்லை அப்படின்ற நம்புறவங்க இருக்கிறாங்க. ஆனா நீங்க எதை நம்புறீங்க? நீங்க அற்புதத்தை நம்பிதான் விடுதலை பெற்றிருக்கிறீங்கன்னா அந்த பெற்ற அற்புதத்தை தொடர்ந்து தக்க வைப்பதற்கு இந்த அற்புத சுகத்தை நம்பும் விசுவாசத்தை கட்டி எழுப்பும் செய்திகளை தொடர்ந்து கேட்கணும். எதிர்மறையானவற்றை கூறும் செய்திகளை நம்ம தவிர்ப்பது நல்லது. அது நம்முடைய விசுவாசத்தை குறைத்து விடும். அப்போ ஏற்கனவே எனக்கு எல்லாமே தெரியும், எனக்கு இதை பத்தி வேதத்தை பத்தி எல்லாமே தெரியும் அப்படின்னு சொல்லி நினைச்சிட்டு நம்ம ஏனோதானு இருந்தனா திரும்ப இப்படிப்பட்ட காரியங்கள் வரும்போது நமக்கு ஜெபிக்க யாரும் இல்லாத போது நம்ம தனியா இருக்கிற சூழ்நிலையில அந்த வியாதி நம்மை மேற்கொள்வதற்கு நம்ம தான் வழியை திறக்கிறோம். அப்போ எவ்வளவு தூரம் நாம் நம்மை காத்து கொள்றோமோ அவ்வளவு தூரத்துக்கு நம்ம ஹெல்த்தியா இருக்கலாம், சந்தோஷமா இருக்கலாம், நம்ம வியாதி இல்லாம நம்ம இருக்கலாம். அந்த பெற்ற விடுதலையை தொடர்ந்து தக்க வைத்துக் கொள்ளலாம். அப்போ
இது வந்து எளிதான காரியம்தான். ஆனா வந்து ஒரு தொடர்ந்து நம்முடைய முயற்சி தேவையா இருக்குது. டிலிஜென்ஸ், அதாவது விடாம நம்ம செய்ய வேண்டிய காரியங்கள். எப்படி ஒரு மருந்து மாத்திரைக்கு நம்ம எவ்வளவு முக்கியத்துவம் குடுக்குறோமோ, அதே மாதிரியே தேவனுடைய வார்த்தைக்கும் நாம் முக்கியத்துவம் கொடுத்து, அதிலே நம்ம தொடர்ந்து நிலைத்திருப்போமானால், இந்த நமக்கு பெற்ற நம்ம விடுதலையை தொடர்ந்து நம்ம தக்க வைத்துக் கொள்ளலாம். சுகத்தை தக்க வைத்துக் கொள்ளலாம். மீண்டுமாக நம்ம என்னெல்லாம் பார்த்தோம்? நன்றி அறிதல் உள்ளவர்களாக இருக்கணும். நம்ம எல்லா நாளும், எல்லா நேரத்திலும் நமக்கு இருக்கிற எல்லா சின்ன சின்ன காரியங்களுக்கும் முக்காம முணங்காம, ஐயோ! இவ்வளவு வெயில் அடிக்குதேன்னு இல்லாம, ஆண்டவர் கொடுத்த இந்த சூரிய ஒளிக்காக நன்றி ஆண்டவரே. எனக்கு கண் பார்வை கொடுத்திருக்கிறீங்க, அதுக்காக நன்றி. நல்லா என்னால நடக்க முடியுது, அதுக்காக நன்றி. என்னால காது கேட்க முடியுது. அப்படின்னு சொல்லி சில காரியங்களை நாம் நன்றி அறிதல் உள்ளவர்களாக தினந்தோறும் எப்பொழுதும் நம்ம வந்து அதை நம்ம பழக்கப்படுத்துறது அவசியம். 2வது காரியம், நம்ம சின்ன சின்ன காரியங்கள்ல கூட கவனமா இருக்கிறது அவசியம். அதாவது பாவம் செய்யாமல் நம்மை காத்துக்கொள்வது. பாவம்னோடனே பெரிய பாவத்தை யோசிக்காதீங்க. இந்த சின்ன சின்ன மன்னிக்க முடியாத காரியம், கோபம், எரிச்சல், பொறாமை, பெருமை, இந்த காரியங்கள் எல்லாம் நமக்கு வேண்டாம். ஏன்னா நமக்கு சுகம்தான் முக்கியம், நமக்கு விடுதலை தான் முக்கியம். இந்த காரியங்களுக்கு நம்ம இடம் கொடுக்கறது மூலமாக நம்முடைய இருந்து இந்த முக்கியமா நம்ம பெற்றுக்கொண்ட விடுதலையை பிடுங்கிட்டு போறதுக்கு ஒருத்தன் காத்துக்கிட்டு இருக்கான். அவனுக்கு நம்ம இடம் கொடுக்க கூடாது. 3வது காரியம் தான், நம் தேவனுக்குரிய காரியங்களிலே நிலைத்திருக்கணும். எப்படி செடி ஒரு கொடியோட நிலைத்திருந்தால் அது பலன் கொடுக்குமோ, அதே மாதிரி நம் தேவனோடு உள்ள உறவிலே எப்பொழுதும் நம்ம தொடர்ந்து இருந்தோம்னால் கண்டிப்பாக நாம் வெற்றி உள்ளவர்களாக நம்முடைய நம்ம பெற்ற விடுதலையை நாம் தக்க வைத்துக் கொண்டவர்களாக வாழ முடியும். அதுலதான் நான் சொன்னேன், நம்முடைய சிந்தனைகளை, தேவையற்ற சிந்தனைகளை சிறைப்பிடிக்கணும்னு சொன்னேன். தேவ வசனத்தின் மேல் கவனம் செலுத்துறதுக்கு அதை நம்பணும், நம்ம கீழ்ப்படியணும், அறிக்கையிடணும். அடுத்தது தேவ வசனத்துக்கு ஏற்றால் போல இது வந்து நம்முடைய செயல் வந்து தொடர்ந்து இருக்கணும். சத்தான உணவு எப்படி சாப்பிட்றோமோ அதே மாதிரி நம்ம வந்து மனதை புதிதாக்குறதுக்கு இந்த வசனங்களை நம்ம வந்து பேசுறது அவசியம். ஆவியானவருடைய சத்தத்தை கேட்டு அதன்படி செய்யறது அவசியம். ஆவியானவர் வசனங்கள் மூலமா தான் பேசுவாரு. வசனத்துக்கு ஒத்ததாக தான் அவருடைய வார்த்தை இருக்கும். அடுத்தது, நாம் எதை கேட்கிறோம் என்பது ரொம்ப முக்கியம். தேவையற்ற காரியங்கள், அதாவது வியாதியையும் வருத்தத்தையும் பயத்தை கொடுக்கும் செய்திகள் மட்டும் இல்லாம சாதாரண மக்கள் பேசுகிற காரியங்கள், நம்ம பார்க்குற வீடியோஸ், மற்ற எல்லாத்துலயுமே எதிர்மறையான காரியங்களை நம்ம குறைத்துக்கிட்டு நம்முடைய விசுவாசத்தை, நமக்கு உற்சாகத்தை கொடுக்கக்கூடிய காரியங்களை நம்ம தொடர்ந்து கேட்கும்போது நாம் பெற்ற விடுதலையும் அற்புத சுகத்தை தக்க வைத்துக் கொள்ள முடியும். கர்த்தர் அப்படிப்பட்ட கிருபைகளை நமக்கு தருவார். ஒருவேளை இந்த வீடியோ உங்களுக்கு பிரயோஜனமா இருந்ததுன்னா நீங்க வந்து இதை திரும்ப இன்னொரு வாட்டி கவனிங்க. உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கு, உங்களுடைய நண்பர்களுக்கு அதை ஷேர் பண்ணுங்க. அநேகருக்கு இந்த சேனல்ல நீங்க வந்து அறிமுகப்படுத்துங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.